ராதே கிருஷ்ணா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 10வது வாக்கியத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, முதல் அடியை பெற்றேனோ அகலிகையை போலே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் கூறுகின்றாள். இந்த வாக்கியத்திற்கான பொருளை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கௌதம மகரிஷியின் மனைவி அகலிகை. அகலிகை மிகவும் அழகான தோற்றமுடையவர். இந்த அகலிகையின் அழகில் மோகம் கொண்டான் இந்திரதேவன். அகலிகையை அடைய விரும்பிய இந்திரதேவன் கௌதம முனிவர் போன்று வேடம் அணிந்து அகலிகையிடம் சென்றார். இந்திரனின் சூழ்ச்சி அகலிகையும் அறியவில்லை. அதனால் கௌதம முனிவரிடமிருந்து அகலிகைக்கு சாபம் கிடைத்தது. கல்லாய் கிடக்கும்படி அகலிகைக்கு முனிவர் சாபம் கொடுத்தார். தெரியாமல் செய்த தவறுக்கு நிச்சய சாப விமோசனம் உண்டு. அதனால் சாபத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அகலிகை பிரார்த்தித்தார். அப்போது கௌதம முனிவர் சாப விமோசனத்தையும் சொல்கின்றார். இடைவிடாது நீ ராமநாமம் சொல்ல வேண்டும். ராமாவதாரத்தில் ஸ்ரீராமருடைய பாதம் பட்டவுடன் கல்லாயிருந்த நீ மீண்டும் பெண்ணாவாய் என்று கூறினார். ராமரின் பாத மேன்மையை தெரிவிக்க இப்படி ஒரு சாப விமோசனம் அன்று கௌதம மகரிஷியின் வாயிலிருந்து வெளிப்பட்டது. ராமபிரானுடைய பாதத்தின் மேன்மையை தெரிவிக்க கௌதம முனிவரின் வாயிலிருந்து இப்படி ஒரு சாப விமோசனம் வெளிப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? என்ன சூழ்நிலை வந்தாலும் இறைவனுடைய பாதத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். பகவானுடைய பாதம் நம் மீது பட வேண்டும் என்றால் தொடர்ந்து ராமநாமம் சொல்லி ஜபிக்க வேண்டும். நம்முடைய மனமும் கல் போன்ற திடமாகத்தான் இருக்கும். அதை ராமநாமம் சொல்லி கரைய வைக்க வேண்டும் என்பதை விளக்கவே இந்த நிகழ்வும் நடந்திருக்கின்றது. அகலிகையை சாபம் பெற்று பொறுமையாக 1000 வருடங்கள் கல்லாகவே கிடந்தாள். தொடர்ந்து ராமநாமத்தையும் சொல்கின்றாள். ராமர் அவதாரம் செய்வதற்கு முன்பே அகலிகை ராமநாமத்தையும் சொல்கின்றாள். பின்னர் குருவான விஸ்வாமித்திரரோடு ராம லக்ஷ்மணர் தாடகை வதம் முடித்து கௌதம முனிவரின் ஆசிரமம் நோக்கி வந்தார்கள். அப்போது ஸ்ரீ ராமபிரானுடைய பாதம் கல்லாய் கிடந்த அகலிகை மீது பட்டது. உடனே அகலிகை பெண்ணாக மாறினாள். இப்படி அகலிகையை போல இறைவனின் திருவடியை நான் நினைக்கவில்லையே என்றே திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் கூறுகின்றாள். பகவானுடைய பாதத்தை பற்றி கொண்டதால் அகலிகை சாபத்திலிருந்து விடுபெற்றாள். இது போன்றுதான் நம்முடைய பாவங்களில் இருந்தும் நாம் விடுபட பகவானுடைய பாதத்தை பற்றி பிடிக்க வேண்டும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதா ராதா.